உனக்கு அதோட அறிவு வந்து முழுசாக கிடைக்கணும்னா ரப்பி ஜித்னி இல்மான்னு சொல்லணும். சொல்லு. ரப்பி ஜித்னி இல்மா. எது உனக்கு சொல்லி தரணும்னு சொல்கிற? உண்மையான தமிழ்னா அதில் எழுதியிருக்கிறது உண்மையான தமிழ் இல்லையா? நைவஞ்சிகர்கள் அனைவருக்கும் ஒரே இனத்தவரே அப்படின்னா உண்மையான தமிழ்ல நான் உனக்கு சொல்றேன். ஆம்பளையும் பொம்பளையும் நயவஞ்சகம் அதோட மீனிங்கோட சொல்லணுமா? அவங்கெல்லாம் ஆம்பளையும் பொம்பளையும் 2 பேர் இருக்காங்கல்ல, அவங்க தப்பு பண்ணுறவங்க எல்லாருமே ஒரே கூட்டம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அவங்க ஆணும் பெண்ணும் இருக்காங்களே, அந்த கூட்டத்தில் இருக்கவங்க என்ன செய்ய சொல்லுவாங்கன்னா, அவர்கள் அனைவருமே பாவமான காரியங்கள் செய்யும்படி தூண்டுவார்கள். பாவம் செய்யறதுக்கு தூண்டுவாங்க. அவங்க எப்படின்னா தப்பு செய்ய அப்படின்னு சொல்லி தூண்டுவாங்க. அந்த நல்லவங்களா வாழணும்னு நினைக்கிறவங்கள நீ தப்பு செய்ய, அது வந்து உடம்பால் காசு திருடு இல்லைன்னா தப்பாயிருன்னு சொல்லி தூண்டுறவங்க தான் நயவஞ்சகர்கள். ஆணும் பெண்ணும் அந்த கூட்டத்தில் இருக்கவங்க பாவம் செய்ய தூண்டுவாங்க, நன்மை செய்கிறதுலேருந்து தடுப்பாங்க. நீ நோன்பு வச்சா நோன்பு வைக்கக்கூடாதுன்னு சொல்லி தடுப்பாங்க. தொழுக போனீங்கன்னா தொழுகக்கூடாது அப்படி. அதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா, நான் வந்து உங்கள் அம்மாவுக்கு நினச்சது நல்லது, நீ நினைச்சது கெட்டது. நீங்கள் வந்து நிறைய நிறைய இருக்குது, ரொம்ப நிறைய இருக்குது. ஒவ்வொன்றுமே எக்ஸாம்பிளோட உனக்கு சொல்கிறேன். எக்ஸாம்பிளும் அதில் இருக்கிறத உனக்கு படித்து உனக்கு புரிகிற தமிழில் சொல்லட்டுமா? அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா நல்லதை செய்யறதை தடுப்பாங்க. நீ உனக்கு தடுப்பாங்க இல்லையா? இல்லை, தப்பு பண்ணாங்க, தப்பு பண்றவங்க கூலி வாங்கிட்டோன்னு விடுவாங்க. தப்பு பண்ணாங்க அப்பதான் நல்லவங்களை தப்பாக்க தடுப்பாங்க. காட்டா? இல்லைடா, நான் சொல்றது கேட்கறியா? நீ சொல்றியா? நான் சொல்றது கேட்கறீன்னா நான் படிச்சு உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இல்லை, நீ தான் நீ சொல்லத நான் கேட்கிறேன். ஃபர்ஸ்ட் 2 வரியில அவங்க ஆம்பளையா இருந்தாலும் பொம்பளையா இருந்தாலும் நயவஞ்சகர்கள் அவர்கள் ஒரே இனத்தவரே, அவங்க ஒரே கூட்டம் தான். அவங்க யாருன்னா பாவமான காரியங்களை செய்யும்படி தூண்டுவார்கள், நன்மையான காரியங்களை செய்கிறத தடுப்பாங்க, தப்பு செய்ய வைப்பாங்க, நன்மை செய்கிறத ஒன்றிருந்து. நீ வந்து ஒரு யாருக்காவது கஷ்டப்படுறாங்கன்னு காசு கொடுக்க போறீன்னா அந்த காசை கொடுக்க விட மாட்டாங்க. நீ யாருக்காவது நீ நாய்க்கு பசிக்குது கொஞ்சம் நான் சொல்கிறத கேளு, நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. பிஸ்கட் போடுற ஒரு நாய்க்கு ஒரு 10 ரூபா வாங்கி 10 ரூபாயில் 2 பிஸ்கட் அந்த மாதிரி போடுற. அப்போ யாருமே இல்லை, நீயும் நான் தானே இருந்தோம், வேற யார் இருந்தா? அப்போ அந்த நேரத்துல உன் கூட இருந்தாங்களா? அப்படி இருந்தாங்கன்னா அவங்களுக்குள்ள இருக்க நயவஞ்சக அவங்கள்ட்ட இருக்கிறது உன்னை தடுக்கும். இல்லை நீ அவங்களோட இருந்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு விஷயத்த நீ செய்யவே மாட்ட, செய்ய போறதும் இல்லைன்ற அளவுக்கு அவங்க யோசிக்க வைப்பாங்க. அவங்க தங்கள் கைகளை மூடிக்கொள்வார்கள். சரிவா, அந்த அவங்க வந்து நல்லது செய்யறதுல அவங்க கையை அவங்க தங்கள் கையை மூடிக்கொள்வார்கள். அவர்கள் அல்லாஹ்வை மறந்துவிட்டார்கள். அவங்க அந்த மாதிரி இருக்கவங்க அல்லாஹ்வை மறந்துட்டாங்க, அவங்களையும் அல்லாஹ் மறந்துட்டான்.
பாவி. இவங்க யாருன்னா கொடிய பாவிகள். இவங்க பெரிய பாவமானவங்க. யார் வந்து நல்லதை செய்ய தடுக்கிறாங்களோ, தப்பு செய்ய சொல்றாங்களோ, நயவஞ்சகர்கள் ஆண்களும் பெண்களும் அல்லாவை நிராகரிப்பையே அன்றி. அவங்களுக்கு என்ன கிஃப்ட் இருக்குன்னா நிறைய நெருப்பு, நரக கல்லு ரொம்ப பெருசா கல்லு முள்ளு குத்திக்குவாங்க. அப்புறம் அவங்க கை வெட்டிக்குவாங்க. அப்புறம் அவங்க வெட்டும் போது வயில் வெட்டுக்குவாங்க. அப்புறம் டாக்டர்கிட்ட போய் ஃபுல் கால் வெட்டிக்குவாங்க. அப்புறம் வயில் வெட்டுவாங்க. அப்புறம் எல்லா காலும் வெட்டுவாங்க. அப்புறம் உடம்பு வெட்டிடுவாங்க. இங்கே வந்து அவங்க நல்லா ஜாலியாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கு எல்லாமே செய்வாங்க. இங்கே வந்து இந்த பூமி தான் நிறையா தப்பாக இருந்தால் தான் ஜாலி சந்தோஷம்னு நினச்சி செய்வாங்க. அவங்களுக்கு என்ன கிஃப்ட் மேலே போகணுன்னு கிடைக்கும்னா அவங்கள வந்து எல்லாம் சபிச்சிட்டான். நீங்கள் அவர்கள் சபிக்க மேலும் அவர்கள் நிலையை அங்கே போகணுன்னா அவங்களுக்கான நிலை அதுதான். அவங்களுக்கு கிஃப்ட்டு நீங்கள் என்றென்றும் ஹாப்பியாக நெருப்பில் ஜாலியாக இருங்கன்ற கிஃப்ட்.